மலையடிவார குடியிருப்பு பகுதிகளில் வளர்த்து வரும் கால்நடைகளை சிறுத்தை அடிக்கடி தாக்குவதால் பொதுமக்கள் கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வசித்து வருபவர் சிவசங்கர். இவரது வீட்டில் வளர்த்து வரும் ஆடு மற்றும் அப்பகுதியில் உள்ள கால்நடைகளை சிறுத்தை கடித்ததால் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் வைக்கப்பட்ட கூண்டில் இன்று அதிகாலை சிறுத்தை சிக்கியது. அந்த சிறுத்தையானது தற்போது வனப்பகுதியான அப்பர் கோதையார் பகுதியில் விடப்பட்டது. கால்வாய் இணைப்பு திட்டப் பணிகள் குறித்து கால்வாய் வடிவமைப்பு மற்றும் கட்டுமான ஆதாரம் கண்காணிப்பு பொறியாளர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் வெள்ள காலங்களில் உபரி நீரை சேமிக்கும் வகையில் மாயனூர் தடுப்பணையில் இருந்து சுமார் 262 கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய் அமைத்து 7 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் 2வது கட்டமாக தெற்கு வெள்ளாளற்றில் இருந்து வைகை ஆறு வரை 109 கிலோமீட்டர் தொலைவிற்கும், 3வது கட்டமாக வைகை ஆற்றில் இருந்து கிருதுமால் நதி வழியாக குண்டாறு வரை 34 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இணைப்பு திட்ட பணிகள் குறித்து மாயனூர் கதவணையில் கால்வாய் வடிவமைப்பு மற்றும் கட்டுமான ஆதாரம் கண்காணிப்பு பொறியாளர்கள் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தந்தை இருந்து 30 நாட்களுக்குள் மகள் காதல் திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்ததை அறிந்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புதூர் காடாம்பட்டியைச் சேர்ந்தவர் ரஞ்சனா. இவர் ஆசிரியை பட்டய படிப்பை படித்து வருகிறார். இவரின் தந்தை கடந்த 30 நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் கீரை பாம்புப்பாடியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் ரஞ்சனாவும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை வீட்டை விட்டு வெளியேறிய காதல் ஜோடி அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டு ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதனை அறிந்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். தந்தை இறந்து 30 நாட்களே ஆன நிலையில் இறந்த துக்கம் அடங்குவதற்குள் மகள் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு 1.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பயன்பாட்டுக்கு கொண்டு வராததால் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். ஈரோடு பேருந்து நிலையத்தில் நெரிசலை குறைக்கும் வகையில் ஈரோடு அருகே உள்ள சோலாரில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் அருகாமையிலேயே தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையமானது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் செல்ல அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. எனவே இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து மாநகரத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் திருமூர்த்தி மலை அமடலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. மேலும் திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து உயர்ந்து வருகிறது. அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள லிங்கேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவி மற்றும் கோவில் பகுதிக்கு பொதுமக்கள் செல்லாமல் தடுக்க காவல்துறை மற்றும் வனத்துறை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.